வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் வர்த்தக தொடர்புகளில் சில ஐரோப்பிய நாடுகளுடனான தொடர்புகள் இந்தியாவிலேயே பெரிதாக பேசப்படுவதில்லை. அதனால் இந்தியாவின் வெளிநாட்டு ராஜதந்திர மற்றும் வர்த்தகம் தொடர்பான காணொளிகளையும் நமது மீடியாவில் கொண்டுவரும் முயற்சியின் முதலாவது காணொளி இது. உங்கள் ஆதரவு இருந்தால் இது போன்ற காணொளிகளை நமது மீடியாவில் தொடரலாம். உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். 4 தசாப்தங்களில் முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியாவிற்கு செல்வது அந்த ஐரோப்பிய நாட்டுடனான இந்தியாவின் உறவை மீண்டும் புதுப்பிக்கும். நாளை ஜூலை 9 தொடக்கம் 10ஆம் தேதிகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரியா பயணத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. 3வது முறையாக பதவியேற்ற பின்னர் தனது முதல் இருதரப்பு வெளிநாட்டு பயணத்தில் ஆஸ்திரியாவையும் சேர்த்து கொள்ளும் பிரதமர் மோடியின் முடிவு ஐரோப்பிய நாட்டுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் அவர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மேலும் இந்த விஜயத்தின் நேரம் குறிப்பாக கவனிக்கத்தக்கது. இரு நாடுகளும் தங்கள் இருதரப்பு உறவுகளை நிறுவியதன் 75வது ஆண்டு நிறைவை நினைவு கூர்வதால் இந்த பயணத்திற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை சேர்க்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான மற்றும் உறுதியான உறவுகள் உள்ளன. இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான உறவு இந்தியாவின் சுதந்திரத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் இருந்து வருகிறது. வரலாற்றின் முக்கியமான தருணங்களில் புதுடில்லி வழங்கிய அரசியல் ஆதரவுக்கு வியன்னா ஆழ்ந்த பாராட்டுகளை கொடுத்திருக்கிறது. 1953ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் மாநில உடன்படிக்கையில் சோவியத் யூனியனுடனான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவின் தலையீடு 1955இல் ஆஸ்திரியாவின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இது ஆஸ்திரிய மக்களால் மறுக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் வலுவான மற்றும் உறுதியான உறவுகளை பேணி வருகின்றன. ஆஸ்திரியா ஐரோப்பிய மற்றும் உலக அரசியலில் மரியாதைக்குரிய குரலாக வெளிப்படுகிறது. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமையகமாக ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா இருப்பதால் ஆஸ்திரியாவின் நடுநிலை மற்றும் ராஜதந்திர செல்வாக்கு உலக அரங்கில் அதன் நிலையை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான உயர்மட்ட பயணங்களின் வரலாற்று சூழல் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. 1999ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி KR நாராயணின் முதல் வருகை முதல் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆஸ்திரிய தலைவர்களுக்கு இடையேயான சமீபகால உரையாடல் வரை உறவுகளை பலப்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2011இல் அன்றைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேலும் 1971 மற்றும் 1983இல் பிரதமர் இந்திரா காந்தியும் மேற்கொண்ட பயணங்களும் 1955இல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அடித்தள பயணமும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான நீண்டகால உறவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பிரதமர் மோடி மற்றும் தற்போதைய ஆஸ்திரிய வெளியுறவு அமைச்சர் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் உட்பட ஆஸ்திரிய தலைவர்களுக்கு இடையேயான சமீபகால தொடர்புகள் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை நிரூபிக்கின்றன. இந்திய பிரதமரின் ஆஸ்திரிய வருகையின் முக்கியத்துவம் என்ன? உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலோபாய பங்காளியாகவும் இருப்பதால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுகள் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளன. இரு நாடுகளும் கோவிட்டுக்கு பிந்தைய உலகில் செல்லும் போது உறவுகளை பலப்படுத்தல் மற்றும் பல்வகைப்படுத்தல் ஆகியவை முக்கியமானவை. பிரதமர் மோடியின் வரவிருக்கும் பயணம் இந்தியா ஆஸ்திரியா உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளும் மூத்த மட்டத்தில் தீவிரமாக தொடர்பு கொண்டு வருகின்றன. இது ஜூலை 9, 10ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் வரவிருக்கும் விஜயத்தில் உச்சக்கட்டத்தை எட்டியது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையேயான வழக்கமான சந்திப்புகள் இந்த உறவை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மோடியின் வருகையின் கவனம் வர்த்தகம், புதுமை மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக இந்திய ஸ்டார்ட் அப் பிரிட்ஜ் திட்டத்தின் சமீபகால தொடக்கத்தில் கவனம் செலுத்துகின்றது. இது ஏற்கனவே வியன்னாவில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வில் 20 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. கூடுதலாக ஸ்டார்ட் அப் பிரிட்ஜ் முன்முயற்சியின் மூலம் புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வளர்க்கும் நோக்கத்துடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இரு நாடுகளும் ஆராய்ந்து வருகின்றன. இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் வலுவானவை.
உள்கட்டமைப்பு, சுரங்கப்பாதை மற்றும் வீதி அமைப்பது போன்ற பல்வேறு துறைகளில் 30 முதல் 40 பெரிய ஆஸ்திரிய நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்கவை போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆராய்வதில் இரு நாடுகளும் ஆர்வமாக உள்ளன. இந்திய வர்த்தகங்கள் இந்த துறைகளில் ஆஸ்திரிய நிபுணத்துவத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றன. மின்னணு பொருட்கள், ஆடைகள், ஜவுளிகள், பாதணிகள், வாகனங்கள், ரயில் பாகங்கள், ரப்பர் பொருட்கள் மற்றும் இயந்திர சாதனங்கள் உட்பட பல்வேறு வகையான பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்வதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு வர்த்தகம் சமநிலையில் உள்ளது. கடந்த மார்ச் மாதம் புதுடில்லிக்கு பயணம் செய்த ஆஸ்திரிய, ஐரோப்பிய மற்றும் சர்வதேச விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் ஷார்லன்பெர்க் இருதரப்பு வர்த்தக மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க வர்த்தக வாய்ப்புகளை தெரிவித்தார். பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வளர்ப்பதில் ஆஸ்திரிய பங்காளிகளின் நம்பகத்தன்மை மற்றும் நீண்டகால அர்ப்பணிப்பை எடுத்து காட்டினார். கூடுதலாக 500க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களும் 31,000க்கும் மேற்பட்ட இந்திய புலம்பெயர்ந்தோரும் ஆஸ்திரியாவில் இருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் ஆழத்தை மேலும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் விதத்தில் 1983ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு இந்திய ஆஸ்திரிய கூட்டு ஆணையம் நிறுவப்பட்டது. தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரியா இடையேயான ஒத்துழைப்பு விமான சேவைகள், முதலீடுகளை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல், ரயில்வேயில் உள்கட்டமைப்பு ஒத்துழைப்பு, சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய சுமார் 20 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஆதரவுடன் முன்னேறி வருகின்றது. ஆஸ்திரியர்கள் 2013இல் 2 ஆஸ்திரிய செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய போது இந்தியாவின் அறிவியல் திறன்களை ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் வியன்னா பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார மற்றும் ராஜதந்திர ஒத்துழைப்பின் உறவுகளை மேலும் உறுதிப்படுத்த பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.